Hello friends, welcome to our channel Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா stuffed sweet dosa. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் salt, sugar, மைதா, ஒரு முட்டை, வெல்லம், jaggery, cardamom powder and coconut. அது கூட நம்ம mix பண்றதுக்கான தண்ணி எடுத்துக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 1.5 கப்ஸ் மைதா ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு salt, அது கூட 2 டீஸ்பூன் சுகர், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை வாட்டர் ஆட் பண்ணி தின்னான பேட்டரை நம்ம ரெடி பண்ண போகிறோம். பண்ணி கட்டி கட்டாமல் நல்லா விஸ்க் பண்ணுங்க. ஒரு ஸ்பாட்சுலா வச்சு ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல ஒரு கப் தேங்காய், ஒரு கப் வெல்லம், இது வந்து ரொம்ப ஹெல்தி ஃப்ரெண்ட்ஸ், அதனால ஒரு கப் வெல்லம், இல்லைன்னா உங்க சுவைக்கு ஏற்ப வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சமா ஆயில கிரீஸ் பண்ணிக்கோங்க. அது கூட மாவு ஆட் பண்ணி நல்லா அதை சுத்தி விட்டுக்கோங்க. நம்ம எப்படி தோசை போடுறோமோ அதே மாதிரி தோசை போடுறோம். இது கூட நம்ம பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்க நம்ம இதை மேல லேயர் பண்ண போறோம். இது நம்ம என்ன ஷேப்ல வேணா செய்யலாம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது ரொம்ப பெஸ்ட் ஆனது. நான் சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு வளர்ந்தது தான். இது எங்கள் பாட்டி டைம்லேருந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இதை வந்து பார்த்து பத்திரமா ரோல் பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குவாரண்டைன்ல இருக்கங்காட்டி நிறைய பேர் என்னடா செய்யலாம்னு யோசிப்பீங்க. இப்படி சட்டுன்னு மைதால இவ்வளோ அருமையான ஒரு ரோல் செய்ய முடியும். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க. நம்ம பியூட்டிஃபுல்லான தோசை ரெடி. வாங்க சுவைக்கலாம்.